எல்லாருக்கும் வணக்கம். வாங்க முடியுமா சேனலுக்கு வந்தீங்களா? வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உள்ள ஆரம்பித்தோடனே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வரும். ஏதோ ஒரு இதில் தான் சொல்லுவாள், கந்தனுக்கு பிடிச்சி கவட்டுக்குள்ள. அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவும் லைக்லேயே இருக்குது. நல்லா தெரியுறேன்னா அதையும் கெட்டுருது. 1.5 முளை வாயை வச்சுக்கிட்டு நல்லா தெரியுதான்னா நான் எல்லாம் தெரியாட்டேன்னா இருக்கிற அளவு தானே இருக்குது. ஏங்க சரி வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்? இன்றைக்கி என்னத்தை பேசுகிறதுண்டா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் தெரியுமா? இந்தியாமாவும் மானசவுக்கு இப்போ அம்மை போட்டு பூச்சாக்கு. அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. தாய் வரந்திருக்காக. தாய் வந்தவங்கள நல்லபடியாக வரவேற்று நல்லபடியாக அனுப்பி மலையேற்றி விட்டேன். என்ன கஷ்டம்ல இல்லை. என்ன கடை அணி போட முடியல, வியாபாரம் பார்க்க முடியல. வீட்டில் இருக்குன்னா வீட்டில் இருக்கிறது நல்லாவே தெரியல. வருதுங்க என்னமோ மாதிரி இருக்குது. எப்படித்தான் வீட்டில் பொம்பளை கிடக்காங்களோ தெரியலை. வேலைக்கு போகிறவங்களுக்கு அது இதாயிரும். நம்மளுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்னத்தை வீட்லேயே உருண்டு என்ன ஒரு 2 மணி நேரம் ஆகுதா, பாத்த வளர்க்க பண்டை வளர்க்க துணி துவைக்க இதெல்லாம். அப்புறம் சும்மாவே இருக்கு. டிவியே பிள்ளையே பார்க்குது. சரி நம்ம உங்கள்கிட்ட பேச விட்டு ஓடி வந்துட்டேன். நம்மளுக்கு சேனலில் என்னத்தையா நம்ம ஒரு 4 மக்கள் பார்க்குறாங்க, நம்ம பேசுகிறத கேட்குறாங்க. ஏக்கா நீங்கள் அழுகிறத பற்றி எனக்கு அழுக வரதுக்காக கிடக்காங்க. அதில் கொஞ்சம் பேருக்கு சந்தேகமாகலாம் ஆகிப்போச்சு. முதலாம் நல்லா பேசியிருக்கியே, இப்போ வேறு மாதிரி இழுத்து பேசுகிறியே, என்னென்னோட பேசுகிறியே, குடும்ப கதையெல்லாம் சொல்ல முடியுமா, சொன்னால் வீட்டில் விடுவாங்களா, அதெல்லாம் பூரா ஆக்டிங்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சந்தேகம்ன்றது எல்லாத்துக்கும் வரத்தும் செய்யும். நானாக ஒரு கமாண்டராக இருந்தால் கூட அப்படித்தான் நினைப்பேன். எங்கள் வீட்டுகளில் நடக்கிற விஷயம் அதாவது சொல்லுவாங்க, கட்டினவே நல்ல மனுஷனாக இருந்தால் என்னமோ கடல் கடந்து போகலாமா என்னமோ சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லத்தரல. அதுமாரி புருஷன் நல்ல புருஷனாக இருந்துச்சுண்டா எப்படியாப்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சிடலாம். அப்படித்தான் யோசனை பண்ணி நாத்தனாமரு மற்றவங்கெல்லாம் என்ன குடும்ப விஷயத்தை பேசுகிறேன்னு என்கிட்ட பேசுகிறப்ப எங்கள் வீட்டுக்காரர் சமாளிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப பேசாமல் கடடி அதை சொல்லிக்கிட்டு இருக்காதுடி. எங்கள் நடந்த விஷயத்த எனக்கு சொல்கிறேன், நடக்கிற விஷயத்த சொன்னாத்தேன் ஏன் நடக்காமல் எங்கள் அம்மா நல்லா இருக்கிறவங்களையே இப்படி இட்டுக்கிட்டு பேசுகிறாளேன்னு உங்கள் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி கேட்கலாம். நடக்கிற விஷயத்த சொல்கிறப்ப எப்படி கேட்பாங்க? நடக்கிற விஷயமா இருந்தாலும் சொல்லாத அப்படின்னு வரிச்சில் அதுகளை சரின்னு விட்டுருவேன். அப்படி போய்கிட்டு இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் எப்படி சொல்கிறதுண்டா, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கண்ட்ரோலும் பண்ண மாட்டார். அதே சமயம் ரொம்ப தாழ்ந்ததரமாக போய்த்தலை அப்படின்னு விட மாட்டார். அதை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். கண்காணி கேமரா மாதிரியே. கண்காணிப்பு கேமரா நம்மளை வாட்ச் பண்ணுது அப்படின்றத நம்ம அறியாமையே இருக்கிற மாதிரியே கண்காணிப்பார். பெரிய கேடிக்கு இல்லாடி அப்படித்தான் இருப்பாங்க. என்ன செய்யுது, வாக்கப்பட்டு வந்துட்டா நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும். என்ன நம்ம புருஷன் நம்மளுக்கு எல்லாதும் நம்மளாக பெற்றதுனால நம்ம தாய் தப்பை நம்ம மேலே பாசமாக இருந்து நம்மளுக்கு நல்லது கெட்டது செஞ்சு பார்க்குறாங்க. அவங்க நம்மளை பெற்றாங்க. ஆனால் நம்ம புருஷன் நம்மளோட பெற்றாங்களா பிறந்தாங்களா என்ன? அது ஒருத்த மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் கயிறை கட்டினோடனே அப்படியே பாசம் அப்படியே சும்மா அள்ளி தட்டுமா நம்ம நடந்துக்கிறது தான் இருக்குது. அப்படித்தான் யோசனை பண்ணி என்னமோ நம்ம ஆத்தாப்பா வீட்டில் கூட கொஞ்சம் நேரம் அதிக நேரம் தூங்கினா எங்கள் அப்பாலாம் பொட்டமுண்டைக்கு என்ன அது இன்னும் வரைக்கும் தூக்கம் போகிற வீட்டில் இப்படி தூங்க முடியுமா, எந்திரி பொட்டமுண்டா விடியம்னா எந்திரிக்கணும் அப்படின்ட்டு வைவார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா ஒரு நேரம் விளாட்டல் ஒரு நேரம் நம்மளை திட்டும் அடிக்கும் வைங்க. ஆனால் புருஷன் பாருங்க ஏதாவது சொன்னால் கூட அடிச்சாங்கட்ட குடும்பம்ட்டு திட்டவோ வையவோ அடிக்கவோ எதுக்கும் மாட்டார். ஒரு சில இதுகளை எடுத்து சொல்லுவார். பானு நீ இப்படி பண்ணுறது தப்பு, இப்படி பேசுகிறது தப்பு, இது இந்த நாத்திராவெல்லாம் சொல்லியிருந்துச்சுலங்க அவங்க சமந்தாரவங்களை வளகாப்பு கூப்பிடலன்னு போடுன்னு எங்களை நீ வம்பா பேச சொல்லி போட விட்டுருச்சு. அதுக்கெல்லாம் வையான வஞ்சு விட்டார். ஒழுங்க மரியாதையாக அந்த இதை அழிச்சு விட்றியான்னு என்கிட்ட கேட்காம எப்படி போடுவேன். எங்கள் உங்கள் தங்கச்சி தாங்க போட சொல்லிச்சு. என் தங்கச்சி கிணத்துக்குள்ளே குதிச்சிருவியா ஒரே குதியா? என்ன உனக்கெல்லாம் கொழுப்பு? அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்குது. நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. உன்னை யார் என்னை கூப்பிடலண்டு உன்னை யார் போட சொல்கிறது? கூப்பிட்டா போகணும், கூப்பிடலன்னா கம்முன்னு இருக்கணும் அப்படின்ட்டு இவன் புருஷன் என்னை கடாச்சி விட்டார். வச்சு விட்டார். அந்த மாதிரி சில கோளாறுகிட்ட கூப்பிட்டையாக இருப்பேன். அவளை என்னத்துக்கு இது பண்ணுறாங்க அவங்க இந்த விஷயத்தை நம்ம போட்டால் இப்படி ஆகும் எதுக்கு அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். நம்ம நாத்தில் சொல்லிட்டு போடுங்க போட்டு விளையாட்டை போட்டு விட்டேன். அதில் ஒரு அக்காவோட கமெண்ட் பண்ணுங்க, ஐயாக்கா இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க, இதெல்லாம் போடக்கூடாதுவானு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னத்த சொல்லுறீங்க அப்படி சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி கடுப்படிச்சு விட்ருவார். வஞ்சு விட்ருவார். மற்றபடி நல்ல செஞ்சுங்க.
எவ்வளோ நேரம் போன் பார்த்தாலும் ஏன் எவ்வளோ நேரம் போன் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டார். எவ்வளோ நேரம் தூங்கினாலும் ஏன் எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னு கேளுங்க, அதுக்கேற்றாப்புல வேலையை வெட்டியும் பார்க்குறதில்ல, அதுக்கேற்றாப்புல எந்திரிச்சு வேலையை பற்றி குடுன்னு ஓடிடுவேன், யாரும் சொல்கிறபடி இல்லாமல். அதனால நம்ம பொட்டாட்டி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போயிட்டு ஏதாவது நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நல்லா போயிடுவார் எடுத்துக்குங்க. ஆமாம், அப்படித்தான் வேணும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிப்பு விட்டு கொடுக்குறதுமே வேணும். அப்படி விட்டு கொடுக்குறதுக்கு நம்ம நடந்துக்கிறது முறையில் தாங்க இருக்குது. நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும். ஆமாம், நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும்னா ஏக்கா நாங்களாம் நல்லாத்தையும் நடந்துக்கிறோம். படுவாவி பையன் என்ன பேசுனாலும் பாசமாக பேசுகிறல்ல, முருன்னு அங்கேருந்து குரங்கு மாதிரியே வேறேன் வந்து வேலையை பார்த்துட்டு சோறை தின்னுட்டு அப்படியே என்னத்தையோ கடமைக்கிட்டு பொண்டாட்டின்னு இருந்துட்டு அப்படியே வேலைக்கு கூட வர இப்படி இருக்கேன் எனக்கா என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சில பேர் சொல்லி அதெல்லாம் நம்ம பிறகு கூட தான் மட்டை வச்சு கட்ட முடியாது. இருந்தாலும் நம்ம பேசணுங்க, பேசணும். பேசி ஒரு பொம்பளை எதிரையும் ஜெயிச்சிடலாம். முத என்னை விருப்பம் இல்லாமல் தானே கெட்டினாருன்னு சொன்னேன். விருப்பம் இல்லாமல் கெட்டினாருண்டா எப்படின்டா, விருப்பம்ன்றது என்னென்னு தெரியுமா, அத்தை மக வேறு வழியிலேன்றதையும் கட்டிக்கிட்டாரு. அப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்மளை பற்றி ஒன்றும் புரியாது. ஆடு மாடு மேய்க்கிற உள்ள மாதிரி இருக்குது இந்த பிள்ளை கட்டிக்கிட்டு அப்படி இப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்தால் சொன்னார். என்னையெல்லாம் கிண்டல் பண்ணீங்களே, மாச்சியமா மாட்டினையான்னு சொல்லி அப்படின்றார் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம். அப்படி பல இது நடந்துச்சுலங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் நான் மாற்றுறதுக்கு என்ன வேணா நான் நிறைய பேசுவேன். இப்போ கூட பேசுகிறேன்ல, நாங்கள் ஹாஸ்டலில் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி பேசுகிறல. அதே மாதிரி என்னை தாழ்த்திக்கிட்டு தான் எதையும் சொல்லுவேன், உயர்வாக சொல்ல மாட்டேன். ஆத்தாப்பா வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, ராசா ராணி மாதிரி வாழ்ந்தேன். எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாரும் எங்கள் அம்மாவும் என்னை அப்படி எனக்கு வாங்கி கொடுத்து தீமண்டை வாங்கி கொடுத்து அப்படி இப்படி வளர்த்தாங்க அப்படின்னு பெருமையாக சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மாவெலாம் விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலில் போய் இருந்து பாசம் அன்பை கிடைக்காம ரொம்ப ஏக்கத்தில் அந்த ஊரில் அந்த அந்த ஒரு அடைச்சி போட்ட ஒரு ரூமுக்குள்ளே கிடந்து படித்து என் வாழ்க்கை தரத்தை வந்து வளர்ந்து வந்தேன். நீங்களும் எல்லாரும் ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி என்னை பார்த்துக்கங்க. நீங்களும் இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வந்து என்னை ஒதுக்கி விட்டேன்டா என் மனசு ரொம்ப வருத்தப்படும். அது வந்து ஒரு பாதிப்பை உண்டாகும். எப்படியோ கல்யாணம் முடிச்சிட்டீங்க, என்ன எங்கள் இதில் வந்து நிச்சயதார்த்தம் நீங்கள் மோதிரத்தை போட்ட விட்டு நிச்சயதார்த்தம் எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் வேணாமுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மோதிரத்தை மாட்டி இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணை நான் கட்டிக்கிறேன்னும் அப்புறம் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன்லாம் உங்களை நல்லபடியாக வாழ்த்து நல்லா இருப்பப்பான்னு நல்ல மனுஷனாக இருக்கேன்னு உங்களை பெருமையாக சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து மாறிட்டீங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு எப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணை 10 பேரை கூப்பிட்டு பல பேர் மத்தியில் வர வச்சு உட்கார வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு 1க்கு 4 தடவை கேட்குற அம்புட்டு பெரிய மனுஷன்லாம் அம்புட்டு பெரிய மனுஷனுக்கு முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மோதிரம்லாம் மாட்டி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு நாளை குறித்து பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் இன்னும் கட்ட மாட்டேன்னு எப்படா சொல்லுவேன் உங்களை வண்டியில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன இல்லைன்னா சும்மா நீங்கள் உங்களை பிடிக்கலன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவரை கடத்தி கொண்டு வந்து கல்யாணம் முடிக்கணும். அதனால் என் வாழ்க்கையில் இப்படி நான் கஷ்டப்பட்டேன். இன்னமும் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்திட்டேன்டா எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடும். அதாவது நான் இங்கே வருங்க, நீங்கள் இதை செய்யலைன்னா நான் இப்படி பண்ணிக்கிடுவேன் அப்படி மிரட்ட மாட்டேங்க. ஒரு பணிவாகவே போயிடுவேன் பார்த்துக்குங்க. பணிவாகவே பேசி பணிவாகவே புருஷன்ட்ட எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்ற உண்மையை சொல்லி, பொய் கிடையாது உண்மையை சொல்லி அப்படியே புருஷன்ட்ட என்னுடைய உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு அவர் என்ன சொல்கிறது நல்ல பொம்பளை பிள்ளை தான், என்றைக்கு நம்மளுக்கு உண்மையாக இருக்கும். அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் நான் கேட்டேன் கல்யாணத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், ஏங்க எல்லாரும் நீ பிடிக்கலண்டாகல உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னுச்சு. ஐயா நல்லாவே இல்லை, இப்படியா பிள்ளை பத்து வளர்க்குறது அப்படியே சொல்கிறாங்க கூட்டத்திலேயே, இப்படியா பிள்ளை பத்து வளர்க்குறது இப்படின்னு ஒல்லிய துரும்பாக வச்சுக்கிட்டு கண்ணை கரையிருந்து என்ன இப்படியா ஹாஸ்டலில் படிச்சுட்டாங்க. சரி நல்லபடியாக இருக்குன்னு நினச்சோம் தான் இப்படி இருக்கு வேணாம் அப்படின்றது அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் மட்டும் ஏங்க பிடிச்சிச்சுன்னு சொல்லி வந்தீங்க அப்படின்றதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், எல்லாரும் பிடிக்கலன்னு உன்னை விடுறப்ப யாருமே உன்னை எப்போத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஊர் உலகத்தில் எப்படியும் பிள்ளைங்க என்னென்னமோ தப்பு பண்ணிவிட்டு அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் சீண்டாமல் யாரும் பார்க்காம எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடக்காமல் சுத்தமான பொண்ணை நீ தான் இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. எப்படி பற்றியெல்லாம் சீமானுக்கு கொடுப்பேன். அவர் சத்தியமாக இருந்தேன்னு சொன்னார். யாரும் பார்க்காம யாரும் தீண்டாமல் பார்வை கூட கெட்ட பார்வை மேலே விழுகாமல் சுத்தமான பொண்ணாக இருப்பேன் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனால இந்த பொண்ணை கட்டணும்னாக்க நம்மளுக்கு உண்மையான சுத்தமான பொண்ணு கிடைக்கும்னு நான் நினச்சேன். அவர் ஸ்பின்னிங் மில்ல வேலை பார்த்தாராம். அப்படி வேலை பார்க்கையில்
அவட்ட பேசுறது அங்கே காதலிக்க இல்லை கிடையாதான். ஒருத்தருக்கு பேசி ரொமான்ஸ் பண்ணாருங்களே கிடையாதான். அப்போ நீங்கள் நம்மளுக்கு அது ஒத்து வராது. விட்டு பிள்ளைகிட்டையும் போய் விளையாண்டு எந்த பாவத்தையும் நம்ம தூக்கி தலையில் சம்மந்துக்கிட்டு போகக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி பண்ணாதேன்றதே போய் அறிவுரை பண்ணுவேன். அப்படி பண்ணாதேன்னு அறிவுரை ஒன்றா ஆயிரக்கணக்கான எதிரியை உண்டாயிருவேன் எனக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல. அதனால யாருக்கும் நான் போய் பழக மாட்டேன். நம்ம இருக்கிற குணத்துக்கு ஏற்றாப்புலே நம்மளுக்கு பொண்ணு வேணும்டா, இந்த கருத்தை பொண்ணை கட்டினாத்தான் சரியாக இருக்கு அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. நம்ம நல்ல மனுஷனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஒழுக்க செலுக்கமாக இருக்க மாதிரி ஒழுக்கமாக நல்ல ஒன்றா இருக்கணும்டா. இதத்தை கட்டணும். இதத்தை எல்லாருமே சிச்சி பிடிக்கல தூத்து வச்சு இதெல்லாம் ஒரு பொண்ணாண்டு நீ ரோட்டில் நடந்து வயலோட ஒருத்தர் உடனே பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு. கரெக்டாக சொன்னேன் ஜீவியா அப்படின்னு. அதே இது மாறாமல் இன்னைக்கு சீமானுக்கு நல்ல மனுஷியாக இருந்து நல்லபடியாக குடும்பம் நடத்தி போய்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஆன்லைனில் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்காது, குடும்பம் நடத்துறது வேறு மாதிரி இருக்காது. ஆன்லைனில் பேசுகிறது நல்ல அறிவுரை சொல்கிறது, ஒழுக்கத்தை சொல்கிறது, நிறைய விஷயங்களை எடுத்து சொல்கிறது, குடிக்காதீங்க இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த பழக்கத்தை பூரா குடிக்கிறவங்களாகவும் இருக்காங்க, தாந்தோடித்தனமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லா விஷயமும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு அவங்க பிடிச்ச அறிவுரைக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. எனக்கு தெரிய நம்ம வேற நம்ம. ஆனால் நான் அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம செய்கிறது என்ன நிலமரம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதை அவங்ககிட்ட பேசிவிட்டு ஒரு லைக்கை போடுறதா அப்படின்ட்டு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே என்னத்தையோ ஒரு மனசுக்கு ஆறுதலாக நம்ம இப்போ குடும்பம் நடத்துகிறோம், நம்ம இப்போ குடும்பம் நடத்துகிறோம்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற பொம்பளைகளுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் குடும்பத்தை கொண்டு வரதுக்கு எப்படி என்றைக்குமே நான் வந்து சொல்லிட்டேன். என்றைக்குமே நம்மளை பெருமையாகவும் பெத்தவங்கிட்ட பெருமை வீசுறது, கூட பிறந்தவங்கிட்ட பெருமை வீசுறது இதெல்லாம் போய் புருஷங்கிட்ட நடந்தனா புருஷன் குடும்பத்தில் நடத்தினோம்னா எப்படியா இருந்தாலும் பிரச்சனை வரும். அதனால் என்றைக்குமே நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்ட்டே போயிடுது. உண்மைதான், அது பொய்ய சொல்ல தேவையில்லை. அப்போ நம்ம வசதியாக இருந்தவங்க போய் நான் கஷ்டப்பட்டேங்க எனக்கு அன்பை கொடுங்கன்னு கேட்க முடியாது. உண்மையாக இருக்கிறது எதுவோ அதை சொல்லிக்கிட்டு போயிடும். நம்ம அப்பா வீட்டில் பணக்காரமாக வசதியாக வாழ்ந்தால் கூட புருஷ வீட்டில் அவங்க புருஷ வீடு கஷ்டப்படுற வீடாக இருந்தாங்கன்னா ஏன் அவங்க அப்பா அப்படி செய்வார், உன் வீடு பிச்சைக்கார வீடு இது அதை அப்படி பேசவே கூடாது. ஒருத்தவங்களை நம்ம வாக்கப்பட்ட விட நம்மளுக்கு ஏற்ற வீடு அப்படி நினச்சி நம்ம வீடு பணக்காரவளாக இருந்தால் அது வாடு இருப்பது பணம் காசு கொட்டி மூட்டையாக அப்போ வீட்டில் இருந்தாலும் அந்த காசு நம்மளுக்கு தெரிய முடியாது. வாக்கப்பட்டு வந்த வீடு தான் நம்மளுக்கு நேரம் தரும் அப்படின்னு யோசனை பண்ணி அவங்ககிட்ட பெருமையாக நம்ம பேசி நம்ம வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு போகணும். மக்களே, சகோதர சகோதரியில் மக்கள்னு சொல்லக்கூடாது. மக்கள்னா என்ன இது மீட்டிங்கை நடந்துக்கிட்டு என் சகோதர சகோதரியை தான் பார்த்துக்கிட்டு கிடைக்கிய, நீ என் கூட பிறக்காத சகோதர சகோதரி எங்கெங்கே இருக்கிய தாய் குழந்தை தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை இதுதான். அப்படித்தான் என் சீமான்ட்ட நிறைய பேசி அப்படியே குடும்பம் உண்டா இதுதான் அப்படின்னு நடத்தி ஓட கிடையாது. என்ன ஒரு குடும்பம் நடத்துறதுதான் அந்த செக்ஸுவலான விஷயங்கள் மட்டும்தான் குடும்பம் அப்படின்ட்டு நான் போக கிடையாது. அப்படி போகாமல் நல்லபடியாக நிறைய நேரம் பேசுவோம் புருஷன் முன்னாடி. இன்றைக்கும் எங்க இப்படி நகையெல்லாம் அடகு கிடக்க என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், இதுக்கு வட்டியை கட்டி போடணும், இதை அப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவோம். பேசுவோம்ட்டு பேசுகிறதையும் சில பேர் வம்போல கை சண்டை கொடுக்கல ஓடிடுறாரு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எங்கள் மச்சா மனைவிலாம் சொல்லுவேன், அடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுனண்டி, பேசி மனசை மாற்றல அப்படியா அப்படின்னு எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு போய் புருஷனோட பேசி சண்டை விட்டுருவா. ஐயோ, நான் ஒன்று பேசாதாலும் ஒன்று பேச ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் போய் சட்டையை வச்சு போடிக்கிட்டு அப்படின்ட்டுவா. ஐயோ ஏன்டி அப்படின்னா அந்த அளவு ஒரு முட்டா பயடி அவனை திருத்த முடியாது என்னாலும் ஒன்றே மாதிரி. சீமா அவர் சித்தப்பா நல்லா புரிஞ்ச ஒரு மனுஷன், அதனால எல்லாத்தையும் புரிஞ்சு பேசுகிறாரு. என் புருஷனெல்லாம் இந்த செம்மத்தில் நிறுத்த முடியாது அப்படின்ட்டுவா. மச்சா பண்டாட்டி ஒன்றா இருக்கையில் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பேன். நெசமாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை மாதிரி எல்லாரும் நல்லா இருந்துட்டு போகிறாங்க அப்படித்தான் நினைப்பேன். மக்களே மக்களேன்னு வரும். தாய் குளங்களே, தங்கை சகோதர சகோதரிகளே, ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியல. ஸ்லாப் வேற ஆடு காலை வச்சா அப்படி இருக்குது. என்ன அப்படித்தான் குடும்பம் நடத்தி கூத்து நடத்தி போய் நல்லபடியாக பிள்ளை குட்டிகளை பெற்று அதில் வளர்த்துக்கிட்டு வால்மையாக்கிக்கிட்டு அப்படியே வடக்கடையை போட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே வடையை போட்டுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே திர்றேன் என்னத்தையோ. இடையில வீடியோ எடுக்கும்போது ஐயோ கிறுக்கச்சி போத முடியும் அப்படின்றாரு. யோ பேச்சோட பேச்ச அதே எடியா ஒரு பாட்டுக்கிட்ட செத்து போட்டு இடத்தையோ மக்கள் பார்த்து இடத்தையோ ஒரு லைக் கேட்க போட்டாலும் ஒரு 10-5 ஏறுவியா எடியா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருவேன். எந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ அம்மா போட்டுக்கிட்டு 2 நாளாக வீட்டில் இருக்கு. என்ன பண்ணுறது, பிள்ளைகளை பார்க்கணும்ல அப்படின்ட்டு. சரி லைக் பண்ணுங்க, என்ன நிறைய நேரம் பேசலாம், பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் இல்லை. லைக் பண்ணுங்க, போயிட்டு வரேன்.
போய் என்ன ஒரு வேலையும் கிடைச்சது தூங்க போகிறேன் போங்க. லீவு கிடச்சி தூங்குவேன். ஆமாம், உழைச்சிக்கிட்டே கிடந்து என்ன பண்ண. லைக் பண்ணுங்க அத்தாக்கெலாம். லைக் பண்ணிவிட்டு நல்லபடியாக குடும்பம் நடத்துக்க. போய்ட்டு வரட்டுமா?